ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நிலம் வச்சிருக்கிறவங்களும் சொந்த வீடு இருக்கிறவங்களும் ஒழுக்கமானவர்களும் தான் இந்த மாதிரி தகுதி இருக்கிறவங்க தான் வேட்பாளர்கள் பேர்ல ஓலையில எழுதி ஒரு கிடத்துல இடப்படும். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர்ல இருந்து 1952 பிப்ரவரி வரை பல கட்டங்களா நடைபெற்றுச்சு. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அவர்களுடைய கட்சி சின்னம் ஒட்டப்பட்ட தனித்தனி வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும். வாக்குச்சாவடி கைப்பற்றுதல் உள்ளிட்ட அராஜக செயல்கள் மூலமா மாற்று வழிகளை யோசிக்க வேண்டிய சூழலும் உருவாச்சு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெற இருக்கு. தமிழக மக்கள் எல்லோரும் அவங்களுடைய ஜனநாயக கடமையாற்ற தயாரா இருக்கும். இந்த நேரத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த வாக்கு எங்க ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உலகின் ஜனநாயக முறைக்கு தமிழ்நாட்டின் உத்திரமேரூர் கல்வெட்டுகள் மிக சிறந்த ஆதாரமாகும். முதலாம் பராந்தக சோழன் ஆட்சியில குடவோலை முறை பின்பற்றப்பட்டுச்சு. நிலம் வச்சிருக்கிறவங்களும் சொந்த வீடு இருக்கிறவங்களும் ஒழுக்கமானவர்களும் தான் இந்த மாதிரி தகுதி இருக்கிறவங்க தான் வேட்பாளர்கள் பேர்ல ஓலையில எழுதி ஒரு கிடத்துல இடப்படும். ஒரு சிறுவனை கொண்டு அந்த ஓலைகளை எடுக்க செய்து வாரிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர்ல இருந்து 1952 பிப்ரவரி வரை பல கட்டங்களா நடைபெற்றுச்சு. குறிப்பா சொல்லணும்னா 1952 ஜனவரி 2ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சென்னை மாகாணத்தின் முதல் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. இந்த தேர்தல்ல வாக்கு சீட்டு முறையும் பின்பற்றப்பட்டுச்சு. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அவர்களுடைய கட்சி சின்னம் ஒட்டப்பட்ட தனித்தனி வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும். வாக்காளர்கள் தங்களுக்கு பிடித்தமான வேட்பாளரோட சின்னம் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய பெட்டியில வெற்று வாக்குச்சீட்டை செலுத்தி தங்களுடைய வாக்குரிமையை செலுத்தலாம். இதன் அடுத்தபடியா 1957 நடைபெற்ற 2வது சட்டப்பேரவை தேர்தலையும் இதே வாக்கு சீட்டு முறையை தான் கடைபிடிக்கப்பட்டுச்சு. அடுத்ததா 1962 நடைபெற்ற 3வது தேர்தல்ல குறியீட்டு முறைன்னு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அனைத்து வேட்பாளர்களோட பெயர்களும் சின்னங்களும் அடங்கிய பொதுவான ஒரு வாக்குச்சீட்டை உருவாக்கி வாக்காளர்கள் தாங்கள் விரும்பக்கூடிய வேட்பாளருடைய சின்னத்துக்கு நேரா முத்திரையை குத்தி பொதுவான வாக்குப்பெட்டியில அதை செலுத்தினாங்க. இதை தொடர்ந்து 1996 வரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற அத்தனை சட்டப்பேரவை தேர்தல்கள்லையும் குறியீட்டு முறையில சீட்டு கொண்டு வாக்களிக்கும் முறைதான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனா வாக்கு சீட்டு முறையினால ஏற்பட்ட கால தாமதம், முறைகேடுகள், இந்த மாதிரி புதிய சிக்கல்கள் உருவாக ஆரம்பிச்சது. குறிப்பா 60களில் பீகார், மேற்கு வங்க தேர்தல் நடைபெற்ற போது வாக்குச்சாவடி கைப்பற்றுதல் உள்ளிட்ட அராஜக செயல்கள் மூலமா மாற்று வழிகளை யோசிக்க வேண்டிய சூழலும் உருவாச்சு. இந்திய அணுசக்தி துறைக்கு உள்பட்ட ஹைதராபாத்தை சேர்ந்த இந்திய மின்னணியல் கழகம் 1979 இவிஎம் மாதிரியை தயாரிச்சாங்க. இதனுடைய மேம்பட்ட வடிவத்தை பம்பாய் ஐஐடி பேராசிரியர்கள் ஏஜி ராவ், ரவி பூபையா இணைஞ்சு பெல் நிறுவனத்தின் தொழிலாளர் சங்க தேர்தலுக்கு இவிஎம் இயந்திரத்தை வடிவமைச்சு கொடுத்தாங்க. இவிஎம்னா என்ன? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். இது கட்டுப்பாட்டு அலகு, வாக்குப்பதிவு அலகு அப்படின்னு 2 பகுதிகளை கொண்டது. இதுல வேட்பாளரோட பெயரு, சின்னம், பொத்தான்களோட கொண்டதுதான் இந்த வாக்குப்பதிவு அலகு. கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில மட்டும்தான் வாக்குகள் பதிவு செய்ய முடியும். அதனால கள்ள ஓட்டு செலுத்துவது கஷ்டம். செல்லாத வாக்கு என்கிற குளறுபடிக்கும் இதுல வாய்ப்பில்லை. இரட்டை வாக்குப்பதிவை தவிர்க்க விரல்ல மை வைக்கும் முறையும் மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் நிறுவனத்தின் தயாரிப்போட தொடங்குச்சு. அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டுல காகித வாக்குக்கு மாற்றா இதை பயன்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததுன்றதால தேர்தல் ஆணையம் இவிஎம் பயன்படுத்த முடிவெடுத்தாங்க. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு மட்டும் இவிஎம் மூலம் வாக்குப்பதிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுச்சு.
1982 நடைபெற்ற இடைத்தேர்தல்ல கேரளத்தின் பரவூர் தொகுதியில தான் முதலா இவிஎம் பயன்பாட்டுக்கு வந்தது. பல சோதனைகள் மூலம் இவிஎம் ஹேக் செய்ய முடியாது அப்படின்னு டிஆர்டிஓ தொழில்நுட்ப குழு நிரூபித்து காட்டினாங்க. தேர்தல் ஆணையமும் இவிஎம் பாதுகாப்பானதுதான், நம்பகமானதுதான் அப்படின்னு உறுதியளிச்சாங்க. 1998 இருந்து 2001 இடைப்பட்ட காலத்துல மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா மாநில தேர்தல்கள்ல இவிஎம் மூலம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தமிழ்நாட்டுல 2001 சட்டப்பேரவை தேர்தல்ல தான் முதன்முறையா இவிஎம் மூலம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதே ஆண்டிலிருந்து தான் கேரளம், புதுச்சேரி, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கான அனைத்து தேர்தல்களையும் இவிஎம்கள் முழுமையா பயன்படுத்தப்பட்டுச்சு. இவிஎம் இயந்திரத்தை தடை செய்ய கோரி அரசியல் கட்சிகள், சமூக செயல்பாட்டாளர்கள் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்ததால வாக்காளர்களோட வாக்கு சரியான வேட்பாளருக்கு சென்றதா அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமா விவிபாட், அதாவது ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிபார்ப்பு கருவி அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. 2019 மக்களவை தேர்தலில் விவிபாட் கருவி இணைக்கப்பட்டுச்சு. இது வாக்காளர் தன்னுடைய வாக்கு செலுத்திய பிறகு விவிபாட் கருவியோட திரையில தான் அளிச்ச வாக்கு சரியான வேட்பாளர் சின்னத்துக்கு பதிவாகி இருக்கா அப்படின்றத 7 வினாடிகளுக்குள்ள நம்ம பார்த்து உறுதி செஞ்சுக்கலாம். ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஆட்சி. இதுல முதுகெலும்பா திகழ்வது இந்த வாக்குப்பதிவாகும். ஒரு நாட்டின் குடிமக்கள் தங்களை ஆளும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் இந்த உரிமைய காலப்போக்கில் பல்வேறு மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிருக்கு. குறிப்பா தமிழகத்தோடைய தேர்தல் வரலாறு உலகிற்கே முன்னோடியாக திகழ்து. எனது வாக்கு எனது உரிமை, மறவாமல் வாக்களிப்போம்.